அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு பிறகு அரசாங்கத்திற்கு சீமான் வைத்திருக்கக்கூடிய முதல் செக் இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமான பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் அப்படின்றது அனைவருமே பெரிதளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் பற்றி தெரியாதவங்க கூட தற்போது இவரை குறித்த வீடியோக்களை யூடியூப்ல பார்த்த பிறகு இப்படி ஒரு நல்ல மனிதனை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு பெரும் துயரத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னணியில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு மரணத்தை குறித்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியாகிட்டு இருக்கிறதுனால உண்மையிலேயே இந்த மரணத்திற்கு பின்னணியில் யார் தான் இருக்காங்க அப்படின்றது தெரியறதுக்கு இன்னும் சில நாட்கள் நிச்சயமாக ஆகும். இதில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக பெரம்பூரில் இருக்கக்கூடிய பேப்பர் மில் சாலைக்கு மறைந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு ஒரு முதல் கோரிக்கை இட்டிருக்காரு. அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து அவங்களுக்காகவே இறுதி மூச்சு வரைக்கும் போராடின ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்திற்கு அவருடைய பெயரை வச்சா நிச்சயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறைக்கும் சரி, ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு தலைவர் இருந்தாரு அப்படின்ற ஒரு ஞாபகத்திற்காக இந்த மாதிரி பெயரை வைக்கணும் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு வலியுறுத்தியிருக்காரு. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்க அவருடைய சொந்த நிலத்திலேயே புதைக்க கூடாது அப்படின்னு அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய சட்டம் அப்படின்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னும், ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் இருக்க இடம் ஒரு கோயிலாக மாறிடும், அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளர்ச்சி நடக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இருப்பினும் அவருடைய பேரையாச்சும் அந்த சாலையில் வைக்கணும் அப்படின்றதா சீமானு மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இதனை அடுத்து இதற்கு உச்சநீதிமன்றமும் சரி அரசாங்கமும் சரி என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் சீமான் வைத்திருக்கக்கூடிய இந்த முதல் செக் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.